புதிதாக திறக்கப்பட்ட இந்த ரயில் பாலம் எப்படி இருக்கிறது, இதனுடைய தற்போதைய நிலை என்னன்றதை செய்தியாளர் விஸ்வநாதன் விவரிக்க கேட்கலாம். விஸ்வநாதன், ராமேஸ்வரம் வர்றவங்களுக்கு இந்த பாலம் செல்வதற்கு ஒரு வழி அப்படின்னாலும் அது புதிய சுற்றுலா தலமாக மாறிவிட்டது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் என்ன, இந்த ரம்யமான சூழலை விவரிங்க. வணக்கம். மண்டபம் நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைப்பது பாம்பன் பழைய ரயில் பாலம் சிறப்பாக செயல்பட்டு வந்தது. இந்த நிலையை கடந்த 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட பாம்பன் பழைய ரயில் பாலத்தில் உள்ள தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து அனைத்து ரயிலுமே தற்போது மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்தே இயக்கப்படுவது. இதனாலேயே ஒரு நாளைக்கு ராமேஸ்வரத்துக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் வரக்கூடிய இந்த ராமேஸ்வரம் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் வருகை நாளுக்கு நாள் குறைந்து வந்தது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் பக்தர்களை கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு பழைய ரயில் பாலம் பக்கத்திலே சுமார் 550 கோடி மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணிகள் கட்டப்பட்டது. அதன் பணிகளை கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையை தற்போது அது நிறைவடைந்து அடுத்து பல்வேறு கட்டங்களாக ரயில்வே துறை அதிகாரி பாம்பனுக்கு வருகை தந்து ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வுகள் அனைத்தையும் மத்திய உள்துறை அமைச்சருக்கு அனுப்பப்பட்டதை அடுத்து இன்று பாரத பிரதமர் இலங்கையிலிருந்து நேரடியாக ஹெலிகாப்டர் மூலமாக 4 ஹெலிகாப்டர் மூலமாக மண்டபம் முகாம் அருகே அமைக்கப்பட்ட ஹெலிபோர்ட் தளத்துக்கு இறங்கினார். அங்கே மத்திய மாநில அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தாங்க. இதனையடுத்து அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பாரத பிரதமர் சாலை மார்க்கமாக வந்து கொண்டிருந்த போது சாலையின் இருபுறங்களும் இருந்த மக்கள் அவருக்கு ஆரவாரம் செய்து வரவேற்பு அளித்தாங்க. அந்த ஆரவாரத்தில் ஏற்றுக்கொண்டு பாரத பிரதமர் மக்கள் நோக்கி கையசைத்தே வந்தார். இதனையடுத்து சாலை பாலத்துக்கு அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு வந்த பாரத பிரதமர் கொடியசைத்து ராமேஸ்வரத்துக்கு ரயில் சேவையை தொடங்கி வச்சார். அந்த புதிதாக அமைக்கப்பட்ட ரயில் செங்கு தூக்கு பாலத்து வழியாக ரயிலை கடந்து ராமேஸ்வரம் ரயில் நிலையத்துக்கு சென்றடைந்துள்ளது. அதனையடுத்து புதிய ரயில் பாலத்தில் செங்கு தூக்கு பாலத்தில் தூக்கப்பட்டு இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல் அதன் வழியாக கடந்து சென்று பின்னர் அதன் வழியாக திரும்பி சென்றுள்ளது. தற்போது பாரத பிரதமர் சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலுக்கு சென்றுள்ளதால் அந்த பகுதியில் உள்ள, அதாவது அக்னிதீர்த்த கடற்கரை பகுதியில் உள்ள பகுதியில் ரோந்து பணி ஈடுபதற்காக இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஒரு 5க்கும் மேற்பட்ட படகுகள் கப்பல் ரோந்து பணி ஈடுபட்டு வருகின்றது. இதனிடையே அதாவது பழைய ரயில் பாலமானது மனித சக்தியால் தூக்கக்கூடியதாக இருந்து வந்தது. அதனை தூக்குவதற்கு குறைந்த அரை மணி நேரமாக ஆகும். தற்போது அமைக்கப்பட்ட செங்குத்து தூக்கு பாலம் லிப்ட் மூலமாக செயல்படுகிறது. அதனை தூக்குவதற்கு 5 நிமிடத்தை தூக்கி விடலாம். அதன் வழியாக பெரிய பெரிய கப்பல்களாம் கடந்து செல்லக்கூடிய அளவுக்கு வழியும் கொண்டுள்ளதால் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த வழியாக பல்வேறு கப்பலும் கடந்து செல்லும் நிலைமை ஏற்பட்டு வருகிறது. இதனையடுத்து கடந்த ஒரு 4 நாட்களாகவே பாரத பிரதமர் சிறப்பு பாதுகாப்புக்குழு அதிகாரி ராமேஸ்வரத்தை முகாமிட்டிருக்காங்க. அந்த முகாம் மூலம் அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டதை அடுத்து பாரத பிரதமர் ராமேஸ்வரம் வருகை தந்திருக்காரு. இந்த இதை பார்த்தீங்கன்னா 10 SP, 15 DIG, 40 DSP உள்ளிட்ட சுமார் 4000க்கும் மேற்பட்ட போலீஸாரை கொஞ்சம் 4 நாட்களாகவே ராமேஸ்வரம் தீவு பகுதியை போலீஸார் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாது தமிழக கடலோர பகுதியாக ராமேஸ்வரம் பகுதி இருந்து வருவதனால ராமேஸ்வரம் கடலோர பகுதியில் கடலோர காவல் குழு போலீஸார் மற்றும் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல்கள் அதி தீவிரமாக ரோந்து பணி ஈடுபட்டு வரும் மட்டுமல்லாது விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களும் ஹெலிகாப்டர் ராமேஸ்வரம் தீவு பகுதியே ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தது. இந்த ரோந்து பணியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குற்றச்செயலும் நடைபெறக்கூடாது, அதாவது பாரத பிரதமர் வரக்கூடிய எந்த ஒரு இடையூறு ஏற்படாத ரோந்து பணி ஈடுபட்டாங்க. இதனிடையே தற்போது ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில் சென்றுள்ள பாரத பிரதமருக்கு கோயில் நிர்வாகத்தை சார்பு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளனர். அந்த வரவேற்பை ஏற்ற பின்னர் சாமி மற்றும் அம்பாளை தரிசனம் பெற்று சுமார் அரை மணி நேரமாக ராமேஸ்வரம் திருக்கோயிலில் உள்ள 3ஆம் பிரகாரத்தில் வலம் வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக வரக்கூடிய பாரத பிரதமர் ரயில்வே துறை சார்பாக அமைக்கப்பட்டுள்ள, அதாவது சுற்றுலாத்துறைக்கு சொந்தமாக ஆலயம் என்ற பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்திற்கு பொதுமக்கள் மத்திய உரையாற்றியுள்ளார். இந்த பொதுக்கூட்டத்திற்காக ரயில்வே துறை பணியாற்றக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் தங்களுடைய குடும்பத்தோடு கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாது பாஜக சார்பில் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமான கலந்து கொண்டு பாரத பிரதமர் வரவேற்பை ஏற்று அவருடைய பேச்சு கேட்பதற்காக காத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பிறகு அந்த பாலத்துடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, அடுத்த அரசு நிகழ்ச்சிகள் என்ன, அரசியல் நகர்வுகள் என்ன, யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற விவரங்கள் வரை வழங்கினீர்கள். இணைந்ததற்கு நன்றி. இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் கோவிலில் சென்று தரிசிக்க இருக்கிறார். இந்த முக்கிய நாளில் பிரதமர் ராமநவமியான இன்று ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய இருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் விஸ்வநாதனிடமே கேட்கலாம். விஸ்வநாதன், இந்த நாளில் கோவிலுடைய தரிசனத்தை மேற்கொள்கிறார் பிரதமர். இந்த நாளினுடைய சிறப்பு என்ன, கோவிலில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன?
அதாவது இன்று வந்து பார்த்தீங்கன்னா ராமநவமி என்பதால் இந்த நாளுக்குள்ள வந்து ராமேஸ்வரத்தில் ராமநாதசாமி திருக்கோயிலுக்கு சென்று தரிசனம் பெற்றால் தங்களுடைய பாவங்களை நீங்கி மோட்சம் கிட்ட என்ற ஒரு ஐதீகம் உள்ளது. இதனையடுத்து இந்த நாளை வந்து பாரத பிரதமர் தேர்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வரக்கூடிய பகுதியாக இந்த ராமேஸ்வரம் பகுதி உள்ளது. இந்த நிலையில் பாரத பிரதமர் ராமநாதசாமி திருக்கோயிலுக்கு வருவதை இந்த காலை முதல் பிற்பகல் 3 மணி வரை பக்தர்கள் உள்ளே சென்று தரிசனம் பெறுவதற்கும் தீர்த்தங்கள் நீராடுவதற்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பிற்பகல் 3 மணிக்கு மேல் வழக்கம் போல் அனைத்தும் செயல்கள் நடைபெறும் என கோயில் நிர்வாகத்தில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து தற்போது பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் வருகைக்காக அனைத்து பகுதியிலிருந்து வாகனங்கள் நிறுத்தப்பட்டது. தற்போது அந்த வாகனங்கள் ஒவ்வொன்றாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனாலே போக்குவரத்தில் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்த நிலையை தற்போது அதனை காவலர் வந்து சீர் செய்து வர்றாங்க. அது மட்டும் இல்லாது ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்தில் வரக்கூடிய அனைத்து வாகனங்களுமே சுமார் ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்பாக உச்சிப்புலி என்ற பகுதியில் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனாலேயே ராமேஸ்வரத்தோடைய அனைத்து பக்தர்கள் வந்து சிரமப்பட்டு இருந்தாலும் பாரத பிரதமருக்காக இந்த ஒரு நாள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்திருந்தார். அந்த ஒத்துழைப்பை ஏற்று அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். பிரதமர் இன்னும் சில நிமிடங்களில் ராமநாத சுவாமி கோவிலுக்கு செல்ல இருக்கிறார். இவர் இதற்கு முன்பாக 2024 வருஷம் கடந்த வருடம் ஜனவரி 20ஆம் தேதி ராமேஸ்வரத்திற்கு வந்து ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் பிரதமர் அந்த கோவிலுக்கு செல்ல இருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்க்க இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.